சூர்யா சார் எப்படி பண்ணியிருக்காரு? சூப்பராக பண்ணியிருந்தாரு. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. அவரோட ஆக்டிங் ஒரு பீரியாடிக் சப்ஜெக்டாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. பீரியாடிக்கும் அதான் நீங்கள் அதை பார்க்கணும். தியேட்டரில் பார்த்தா தான் உங்களுக்கு நல்லா இருக்கும். அதோட ட்விஸ்ட் நிறையா இருக்குது. ஸோ அந்த ட்விஸ்ட்டை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ தியேட்டரில் பாருங்கள். ஃபைட் சீன்ஸில் எப்படி வந்துருக்கு? ஃபைட் சீன்ஸ் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸ்டோரி என்கேஜிங்காக போதா? ஸ்டோரி எஸ், நீங்கள் அதுக்கு தியேட்டரில் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஃபாஸ்ட் அண்ட் ப்ரெசென்ட்டும் ரெண்டுமே கம்பைன் பண்ணியிருக்காங்க. ஸோ படம் ஒரு மாதிரி ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி சொல்கிறாங்களே, படம் ஒரு மாதிரி ஃபாஸ்ட்டாக போகுது செகண்ட் ஹாஃபில் அப்படின்ட்டு. அப்படிலாம் இல்லை, கரெக்டாக தான் இருக்குது. திஷா பட்டானியோட திஷா பட்டானி வந்துட்டு ஸ்டார்டிங்கில் மட்டும்தான் வராங்க. ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. தமிழ் ஃபிலிமில் பண்ணது ரொம்ப நல்லா இருக்குது. ரெண்டு கேரக்டராக வந்து சூர்யா அவர்கள் பண்ணியிருக்காரு. இன்னொரு ரோல் ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக எனக்கு வந்து பாஸ்ட் ரோல் ரொம்ப இம்பாக்டாக இருந்தது. பிகாஸ் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது.